அல்லேலூயா, அல்லேலூயா. நம் ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த இடத்துல நம்ம பேசும்படியாக ஆண்டவர் ஏற்படுத்திய இந்த கிருபைக்காகவும் பாஸ்டருக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். பொதுவாக நம்ம பாட்டுக்கெல்லாம் பாடுகிறோம், ஆராதிக்கிறோம். இங்கே அவருடைய வார்த்தைகளை பேசணும் என்றாலுமே நெஞ்சில் ஒரு படபடுப்பு அப்படியே உண்டாகும் பாருங்கள். ஏன்னா நம்மளோட வாழ்க்கை முறை அதோட ஒத்து இருக்கான்னு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நம்ம பாஸ்டர் ரொம்ப அதிகமாக அதை பற்றி தான் பேசுவார். அவர் பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்திங்கன்னா அந்த வேதத்தோடு நம்மளை இணைத்து பார்க்கும்படியாக பேசுவார். அல்லேலூயா. அப்போ நம்மளும் அப்படியாக இருக்கணும். அப்படி நம்ம இருக்கணும் என்றால் நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் நம்மளை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். நம்மளை எதெல்லாம் நம்மளுக்குள்ளே குறைகள் இருக்கிறதோ அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? அதெல்லாம் சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்படியாக இந்த வார்த்தையை நான் தியானிக்கும் போது கர்த்தர் விதமாக எனக்கு பெரிதான கிருபை நடத்தினார். நம்ம முதலாக கொஞ்சம் ஜெபம் பண்ணலாமே. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் அந்த பதட்டெல்லாம் போகும் பாருங்கள். அல்லேலூயா. கண்களை மூடி. எங்கள் அதிகமாக நேசிக்கும் எங்கள் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதித்த வேலைக்காக ஆண்டவரே, இந்த ஓய்வு நாள் ஆராதனையில் கர்த்தர் பெரிதானுடைய கிருபையினால் எங்களை நடத்துகிறீர். நீர் எங்களை நடத்துங்க ஆண்டவரே. இந்த நாளில் கூட அப்பா அடியனை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க, நீங்கள் பேசுங்க ஆண்டவர். இந்த ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர் எனக்கும் ஆண்டவர் இங்கே இருக்கிற ஒவ்வொருக்கும் பிரயோஜனமாக உள்ளதாக இருக்க கர்த்தர் நீ உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாளில் கூட விதமாக நடத்துங்க. நாமும் எங்கள் ஒவ்வொருத்தர் மூலியமாக மகிமைப்பட கர்த்தர் நீ கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். தேங்க்யூ. இதில் பார்த்திங்கன்னா யாக்கோப்பு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் என்ன சொல்லியிருக்கிறது பாருங்கள். அவர் அதிகமாக கிருபை அளிக்கிறார், ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா. அவர் கிருபை அளிக்கிற தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வாழ்க்கையில் இருக்கிறார் என்றதை நம்ம உணர வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ளே இருக்கிறாரா? அவர் நம்மளை நடத்துகிறாரா? நம்ம பார்க்க வேண்டும். அப்போ நம்ம பார்க்க வேண்டும் என்றால் பொதுவாக ஒரு நம்ம வீட்டுக்குள்ளே யாராவது ஒருத்தர் வராங்கன்னு ஒருத்தங்க, ஒரு விஐபி வராருன்னு வச்சுங்களேன் நம்ம வீட்டுக்கு, நம்ம என்ன செய்வோம்? உடனே என்ன செய்வோம்? வீட்டை நம்ம ஏதாவது துணிங்கெல்லாம் கிடக்கும், ஒரு மூலையில் கிடக்கும், பாத்திரம் ஒரு இடத்துல கிடக்கும். ஐயோ இந்த விஐபி வந்துட்டார், உடனே நம்ம தான் செய்வோம், சுத்தம் செய்ய ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா அவங்க பார்க்குறவங்கன்னா நினைப்பாங்க நம்மளை ஒரு மாதிரி பார்ப்பாங்கன்னா இந்த வீடு சுத்தமே இல்லாமல் இருக்கே, ஒரு மாதிரி இருக்க அப்படின்ட்டு என்ன செய்வாங்க? பார்ப்பாங்கன்ட்டு அந்த மனிதனுக்காக நம்ம என்ன செய்வோம்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடு முழுவதும் சுத்தம் பண்ணி சரியாக வைத்த பிறகு அவரை நம்ம அழைத்து அவரை உட்கார வைத்து நம்ம என்ன செய்வோம்? சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு ஆகாரத்தை நம்ம கொடுப்போம் இல்லவா? அல்லேலூயா. மனிதர்களுக்கே நம்ம என்ன செய்கிறோன்னா அவங்க நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா உடனே நம்ம நம்மளோட வீட்டு காரியங்கள் ஒழுங்கு பண்ணிப்போம். என்ன செய்வோம்? எல்லாத்தையும் தூக்கி ஓரம் போடுவோம், மூட்டைங்களை எடுத்து கட்டுவோம். வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா நான் வாரத்துக்கு ஒரு நாள் ப்ரேயர் நடத்தும் போது அங்கங்கே செதிரி போயிருக்கிறதெல்லாம் சேர்த்து எல்லாம் என்ன செய்வோம்? ஒன்றா ஒரு இடத்துல சேர்த்து வச்சுருவோம். எல்லோரும் உட்காரும் போது அந்த இடத்தெல்லாம் சரி பண்ணி வச்சுட்டு வர்றவங்க பார்க்குற மாதிரி ரொம்ப அழகாக வச்சுருவோம். அல்லேலூயா. அதுபோல் தான் நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியார் நம்மளுக்குள்ளே வருவார் என்றால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்ம வாழ்க்கை காரியங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்மளோட உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக்க வேண்டும். நம்மளுக்குள்ளே என்ன இருக்க வேண்டும்னால் தாழ்மை இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதனுக்கு தாழ்மை இருக்கும் என்றால் எல்லா சூழ்நிலையும் அவர் நம்மளோடு கூட இருப்பார். தாழ்மை உள்ள இருதயம் இருக்க வேண்டும். இங்கே அப்படியாக சொல்லப்படுகிறது, மனிதனுக்கு மேலானவர் பரிசுத்த ஆவியானவர், அவரை நம்ம ஒருபோதும் விட்டு கொடுக்கவே கூடாது, எந்த காரியத்துக்காகவும் எந்த சூழ்நிலையிலையும். அல்லேலூயா. அவர் நம்மளோடு கூட இருக்கிறார். பொதுவாகவே நம்ம மனிதர்கள் எல்லாருக்கும் நம்மளுக்கு ஒரு விஷயங்கள் தோன்றும் பாருங்கள். நம்ம நல்லவன், நம்மளுக்குள்ளே நம்ம யோசிப்போம், நாம் நல்லவன், என்னை போல் யாருமே இருக்க முடியாது, நான் சிறந்தவன், என்னை போல் யாரும் இருக்க முடியாது. நம்மளுக்குள்ள ஒரு தன்னங்கம் இருக்கும் பாருங்கள். பொதுவாக இருக்கும் இல்லைங்களா? நம்ம வேலை செய்கிற இடத்துல மற்ற இடத்துல எந்த சூழ்நிலை நம்மளை விட்டு கொடுக்க மாட்டோம் பாருங்கள். அந்த தாழ்மையே இருக்காது. ஆனால் அப்படியாப்பட்ட ஒரு மனிதனாக நம்ம வாழ்ந்தோம் என்றால் நம்மளோடு கூட ஆவியானவர் இருப்பாரா அப்படின்றத நம்ம உணர வேண்டும். அல்லேலூயா. அப்போது நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் தேவனை நம்ம நெருங்கி வரும்படியாக கிட்டி சேரும்படியான காரியங்கள் நம்ம செய்ய வேண்டும். வேதத்தை நம்ம ஆராய வேண்டும்.
வேதத்தை படிக்க வேண்டும், இன்னும் அதிகமாக படிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். யாருக்கெல்லாம் ஜெபிக்கலாம்? நம்ம பார்க்குறோம்ல, நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், நம்ம மாநிலத்துக்காக ஜெபிக்கிறோம், தலைவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம சபைக்கு வரவங்களுக்காக ஜெபிப்போம், மற்றும் நம்ம வீட்டாளர்களுக்காக ஜெபிப்போம். ஆனால் நம்மளோட வாழ்க்கை முறை சரியாக இருக்கிறத மட்டும் விட்டுருவோம். அது உண்மை தானே? அது நம்ம சரியாக இருக்கிறோமா, அவரோடு நம்ம உறவில் இருக்கிறோமா இல்லையானதெல்லாம் நம்மளுக்கு தெரியுமானா கண்டிப்பாக நம்ம பாஸ்டர் ஒன்று சொல்லுவார், நீங்கள் இன்றைக்கி காலையில் எழுந்து எல்லா வேலையும் செய்கிறீங்க, வேலைக்கு போகிறீங்க, மற்ற காரியங்கள் எல்லாமே செய்கிறீங்க. படுக்கிறதுக்கு முன்பாக நீங்கள் என்னென்ன செய்தீங்க, என்னென்ன நன்மை செய்தீங்க, என்னென்ன செய்தீங்கன்னு நீங்கள் கொஞ்சம் நிதானித்து பார்த்து அப்போ உங்களுக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ நல்லது பண்ணீங்க, நீங்கள் எவ்வளோ கெட்டது பண்ணீங்கன்ட்டு. உண்மையில அது நல்ல ஒரு விஷயம். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டும். நம்ம சிறந்தவர்கள் என்று நம்மளை பார்க்கக்கூடாது. நம்மளுக்கு மேலான ஒருத்தர் இருக்கிறார், அவர் தான் சிறந்தவர். நல்லவர் நம்மளை நினைக்கக்கூடாது. நம்மளுக்கு மேலான ஒரு நல்லவர் இருக்கிறார். அல்லேலூயா. அதை நம்ம என்றைக்குமே மறந்துடக்கூடாது. இயேசு சொன்ன 2 பேர் தேவாலயத்துக்கு போனாங்க என்று இயேசு சொல்கிறார். அல்லேலூயா. ஒரு ஊமை, ஒரு ஸ்டோரி. முதலாக ஒரு மனிதன் போய் நான் சொல்கிறான், ஆண்டவரே நான் நல்லவன், நான் அநாயக்காரன் இல்லை, இந்த பாவிகள் இல்லை, இந்த ஆயக்காரனை போல இல்லை, நான் ஜபம் பண்ணுகிறேன், தசனபாகம் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒருவன் ஜபித்தான். 2வது மனிதன் ஜபித்தான். தன் கண்களை ஏறெடுக்க கூட துணியாமல் அவனா செய்கிறான். தன்னை தாழ்த்தி மார்பில் அடித்து கொண்டு பாவியாக இருக்கிற என்மேல் கிருபியாகிறோம் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. அப்போது பாவியாக இருக்கிற என்மேல் கிருபியாகிறோம் என்று ரொம்ப அழகாக லூக்கா புத்தகம் 18ஆம் அதிகாரம் 19 14 வசனம் அப்படியாக சொல்லுகிறது. அல்லேலூயா. இங்கே பாருங்கள், இந்த 9ஆம் வசனத்தில் ஆண்டவர் பேசும்போது ஒரு விஷயத்தை சொல்கிறார். அந்த வசனத்தை படிங்களேன். ரொம்ப அழகான ஒரு சின்ன ஸ்டோரி ஆண்டவர் சொல்லியிருக்கிறது. ஏன்னா நம்ம கூட பார்த்திங்கன்னா சில நேரத்துக்கு இது பரிசெய்ன மாரி தான் நம்ம என்ன செய்வோம், சில நேரத்தில் நம்மளை உயர்த்தி கொள்வோம். நம்ம வேலை செய்கிற இடத்துல, நம்ம குடும்பத்தில் மற்றவரோடு பேசும்போது நம்மளுக்குள்ளே ஒரு காரியம் இருக்கும் பாருங்கள், விட்டு கொடுக்க விடாதுன்ற ஒரு காரியம் நம்மளுக்குள்ளே இருக்கும் பாருங்கள். ஆனால் இங்கே ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்கிறார், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னை உயர்த்துகிறவனோ தாழ்த்தப்படுவான் என்று. அல்லேலூயா. அப்போது நம்ம என்ன செய்ய வேண்டும்? கடவுளுக்கு முன்பாக நம்ம வாழ வேண்டும் என்றால் நம்ம ஜெபிக்கும் போதும் இல்லை சர்ச்சுக்கு வரும்போது மட்டும் நம்மளை தாழ்த்த வேண்டுமா அப்படின்னு ஒரு காரியம் இருக்குல்ல. அப்படி தான் நம்ம இருக்கிறோம். நம்ம ஜெபம் பண்ணும்போது என்ன செய்வோம், நல்லா ஜெபம் பண்ணுவோம், நம்மளை தாழ்த்துவோம். ஆண்டவரே என்ன மன்னியும், ஆண்டவரே நான் இந்த தவறை பண்ணிட்டேன் ஆண்டவரே. அடுத்து என்ன செய்வோம், பழையபடி நம்ம ஆரம்பிச்சிடுவோம் பழைய கதையை. அல்லேலூயா. அப்படி வாழாமல் நம்மளை நம்ம வாழ்க்கையை அவருக்கு முன்பாக ஒப்பு கொடுத்து நம்மளை தாழ்த்தி ஜெபிக்க வேண்டும். இந்த 2வது மனிதனை போல பாவியாக இருக்கிறான் என்மேல் கிருபையாயிரும். ரொம்ப அழகாக சொல்லி முடித்தார்ல அவர் அந்த மனிதன். ஆனால் நம்மளுக்குள்ள ஒரு எண்ணங்கள் அடிக்கடிக்கு ஓடிக்கொண்டே இருக்கும் பாரு. இயேசு சொன்ன 2வது மனிதன் தேவன் நீதிமானாக்கப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவன் யாராக இருந்தாலும் நீதிமானாக்கப்பட்டான் என்று 2வது மனிதன். அல்லேலூயா. அப்போது நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்காட்டாக சில விஷயங்களை நம்ம செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஒன்று, நம்ம எப்படி வாழ வேண்டும் என்றால் மற்றவர்களுக்கு நம்மளை விட்டு கொடுத்து வாழ வேண்டும். அல்லேலூயா. எனக்கு கூட பார்த்திங்கன்னா நான் வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா நான் வேலை செய்கிறேன்னு வச்சுங்க, அந்த இடத்துல எனக்கு கீழே ஒரு 6 பேர் இருக்கிறாங்க. அந்த 6 பேருக்கு முன்பாக எனக்கு கொடுக்குற வேலையை அவங்ககிட்ட சொல்கிறது இல்லாமல் நான் என்ன செய்வேன்னு பார்த்திங்கன்னா, ஏதோ ஒரு கட்சிக்காரங்க யாராவது ஒரு வேலையை சொல்லுவாங்க, பப்ளிக் ஒரு கம்ப்ளைண்ட் எனக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க. அது சொல்லும் போது என் மேலே அவங்களுக்கு ஒரு கோபம் வரும். ஒரு வேலையை கொடுத்தாரு, அது செய்துன்னு இருக்காங்க. திருப்பி என்ன சொல்லுங்க, ஒரு அரசியல்வாதி கவுன்சிலர் ஃபோன் பண்ணுவாங்க, இந்த வேலையை போய் முடிச்சு கொடுப்பான்னுவாங்க, அதையும் பண்ணணும். அடுத்து ஒரு பப்ளிக் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, அதையும் செய்யணும். அல்லேலூயா. அப்போ அந்த இடத்துல அவங்கக்கிட்ட நம்மளுக்கு ஒரு மனஸ்தாபம் வரும் பாருங்கள். அந்த இடத்துல தான் நம்ம யாருன்னு காட்டி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நான் என்ன செய்வேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2 வேலையை அவங்களுக்கு சொல்லவே மாட்டேன். சொன்ன ஒரு வேலையை மட்டும் தான் சொல்லுவேன். அந்த 2 வேலை என்ன செய்வேன்னா, சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் தான் அவங்களுக்கு கொடுப்பேன். ஏனென்றால் இந்த வேலையை அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்குள்ளே நம்மளுக்குள்ளே இருக்க அந்த உறவு இருக்குது பாருங்கள், அது கசப்பு ஏற்படுகிறது பாருங்கள். நம்ம வீட்டில் கூட அப்படி தான் இருக்குது. அல்லேலூயா.
நம்ம வீட்டில் கூட நம்ம ஒரு காரியம் செய்யும் போது யாராவது ஒரு விருந்தாளியோ மற்றவர்கள் வந்தாங்கன்னா நம்ம சகித்து அவங்கள இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், அவங்களை உபசரித்து போக வேண்டும். அல்லேலூயா. அப்போது இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ரொம்ப அழகாக சொல்லப்படுது. ஆதலால் ஆண்டவரே எனக்கு தேவை என்று காரியத்தில் நான் எப்போதும் இருக்கிறேன் ஆண்டவரே, ஆனால் என்னோட காரியம் இல்லை, மற்றவர்களுக்காக நான் என்ன செய்ய வேண்டும், அது கொடுக்க வேண்டும். அப்போது இங்கே வந்து எபிரேயர் புத்தகம் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயருக்கு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 14வது வசனம். ம் 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 போதும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. அப்போ நம்ம பரிசுத்தம் நம்மளுக்குள்ளே வர வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்ம வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு காரியங்கள் இருக்கிறது. பரிசுத்தம் நம்மளுக்குள் இருக்க வேண்டும், பரிசுத்த ஆவியார் நம்மளுக்குள் வர வேண்டும், அவர் நம்மளை நடத்தப்பட வேண்டும், அவர் நம்மளோடு கூட இருக்க வேண்டும். அப்போது நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரு பாத்திரம் இருக்குன்னா அந்த பாத்திரத்தில் வந்து தண்ணி நிரம்பி இருந்தால் அதில் மீண்டும் நம்ம தண்ணி ஊற்ற முடியுமா? சொல்லுங்கள் பார்ப்போம். தண்ணியை ஊற்ற முடியாது. அதே அந்த பாத்திரம் காலியாக இருந்தால் என்ன பண்ணலாம்? தண்ணீரை ஊற்றலாம், ஊற்றி கொண்டே இருக்கலாம் இல்லையா? அதே போல் தான் நம்மளோட வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்றால் நம்ம பாத்திரம் வந்து காலியாக இருக்க வேண்டும். அங்கே வந்து சத்துரு கிரியை செய்யக்கூடாது. அல்லேலூயா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ரொம்ப அழகாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த 12ஆம் அதிகாரத்தில் இந்த மத்தியம் 12ஆம் அதிகாரம் ஒன்று வாசிங்களேன். மத்தியம் 12:45 43-45 வரைக்கும் ஒருத்தர் வாசிங்க எடுத்து. நம்ம வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவர் ரொம்ப அழகாக இந்த ஊமைகளை சொல்லியிருக்கிறார். அசுத்த ஆவி ஒரு மனுஷனுக்குள் இருக்கும் என்றால் அவன் வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருக்கும் என்று இந்த இடத்துல சொல்கிறார். ஆனால் நம்மளுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா அசுத்த ஆவி இருக்க இல்லையோ, அசுத்த சிந்தனைகள், எண்ணங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கும் என்றால் நம்மளுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் கண்டிப்பாக இருக்க மாட்டார். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் ஜெபிக்க வேண்டும், நன்றாக ஜெபிக்க வேண்டும், நல்லா துதிக்க வேண்டும், நம்ம அறிக்கை செய்ய வேண்டும். நம்ம என்ன செய்வோம்? அறிக்கை செய்து ஜெபமே பண்ண மாட்டோம். அல்லேலூயா. நம்மளை வந்து நம்மளுக்குள்ளே இருக்க காரியங்களை விட்டு கொடுக்க வேண்டும். அப்போ நம்ம வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு பாத்திரத்தில் ஒரு கிண்ணத்தில் தண்ணியை நம்ம நிரப்புகிறோம் என்று சொன்னால் அந்த பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா காலியாக இருக்க வேண்டும் என்று நம்ம இருக்க வேண்டும். நம்மளோட வாழ்க்கை முறை அப்படியாக இருக்க வேண்டும். ஏன் என்றால் அந்த பாத்திரத்தில் வந்து ஃபஸ்ட்டு சொன்னதை போல் தண்ணீர் எப்படி ஊற்ற ஊற்ற வந்து அது நிரம்பிக் கொண்டே இருக்கிறதோ அதே போல் பரிசுத்த ஆவியார் நம்மளுக்குள்ளே வர 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 நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது, அறிக்கை செய்யும் போது, வேதத்தை வாசிக்கும் போது, வேதத்தில் உள்ளதை நம்ம என்ன செய்யணும்? இந்த தெசலோனிக்கர் பட்டணத்தை பார்க்கல வந்து அந்த இவன் டக்குன்னு வர மாட்டேது பாருங்கள். பிரேம பட்டணத்தர் வந்து அதிகமாக வேதத்தை ஆராய்ந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போது நம்மளும் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா வேதத்தை உக்காஞ்சி நம்ம அதிகமாக வாசிக்கும் போது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்குள் ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். நம்ம வேதத்தை வாசிக்க மாட்டோம், நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஜெபிக்க மாட்டோம். வாரத்துக்கு ஒரு நாள் பைபிள் எடுத்துருவோம். அடிக்கடி பாஸ்டர் சொல்லுவார், வாரத்துக்கு ஒரு நாள் பைபிள் எடுக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. இன்னும் சில பேர் பைபிள் எடுத்துன்னு வரதுக்கு கூச்சப்படுறாங்க எங்கள் சபைக்கு. அல்லேலூயா. நானும் கண்ணால் பார்த்துருக்கிறேன். பைபிள் எடுத்துன்னு கையில் பிடிச்சின்னு வரதுக்கு பதில் வேற யாராவது எடுத்துன்னு வருவாங்க, அவங்க வீட்டில் எடுத்துன்னு வருவாங்க பாருங்கள், எடுத்துன்னு வந்து கொடுப்பாங்க. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். நம்ம அவரோடு கூட உறவில் இருக்கிறோமா இல்லையா? இணைக்கப்பட்டு இருக்கிறோமா? அப்போ நம்ம இணைக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும், நல்லா ஜெபிக்க வேண்டும். நம்ம சிந்தனைகள், போராட்டங்கள் அதிகமாக இருக்கும். ஏனென்றால் எனக்கு இருக்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெபிக்கும் போதும் சரி, வேதத்தை வாசிக்கும் போதும் ரொம்ப நல்லாயிருக்கும். மற்ற நேரத்தில் வந்து போராட்டங்கள் அதிகமாகவே இருக்கும். அப்போ நம்ம எதை செய்ய வேண்டும் என்றால் ஜெபிக்கும் போது தான் நம்மளுக்குள்ளே இருக்கிற
தீய சிந்தனைகள், தீய எண்ணங்கள் நம்மளை விட்டு வெளியேறும். அப்போது நம்மளை விட்டு வெளியேற வேண்டும் என்றால் நம்ம அதை கட்டி சபித்து ஜெபிக்க வேண்டும் என்று எபேசியர் புத்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அது ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். அந்த வசனம் கூட நம்ம படித்தோம் என்றால், எபேசியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். அப்போது நம்மளுக்குள்ள அந்த விசுவாசம் இருக்க வேண்டும். நம்ம ஜெபத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்மளுக்குள்ளே வந்து அந்த சிந்தனைகள் தான் முக்கியமானது. அந்த சிந்தனைகள், அந்த எண்ணங்களை வந்து பிசாசு எப்போதும் கொடுத்து கொண்டே இருப்பான் பாருங்கள். நம்ம சொல்லலாம், நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம், எனக்கு சிந்தனையே வராதுங்க, கெட்ட சிந்தனையே வராது, எனக்கு வந்து கோபமே வராது, நான் யார் மேலே எரிச்சல் ஆக மாட்டேன். சுத்த பொய்யாது. ஏன்னா எனக்கு வருது, தேவையில்ல சிந்தனைகள் வரும், மாம்ச சிந்தனைகள் வரும், போராட்டங்கள் வரும். அதில் நம்ம ஜெயிக்கணும். அப்போ நம்ம ஜெயிக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. வேதத்தை வாசிக்க வேண்டும். பாஸ்டர் கூட வந்து பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை வந்து நீங்கள் வந்து ஒரு பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா காலையில் உக்காஞ்சி இங்கே ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது, காலையில் வந்து பழைய ஏற்பாடு படிக்க ஆரம்பித்தேன். சாயந்தரத்தில் வந்து புதிய ஏற்பாடு படிக்க ஆரம்பித்தேன். எப்படியாவது காலையில் ஒரு 5 அதிகாரமாக படிச்சுட்டு தான் இந்த இடத்த விட்டு எழுந்துச்சு போவேன். அல்லேலூயா. ஏன்னா இந்த இடத்துல வந்து உட்காரும் போது எனக்கு அது ஒரு நல்லதாக தெரிஞ்சது. ஏன் இதை சொல்லுகிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த காலையில் 5 மணி ஜபத்தை கூட பாஸ்டர் நான் பேசும்போது எனக்கு என்ன உணர்வுனால் அதை பேசணுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த பீகாருக்கு போயிருந்தேன். அங்கே அகஸ்டின் ஜெபகுமார் ஐயாது அவங்களோட ப்ரேயருக்காக வந்து ஒரு 5 நாள் அங்கே இருக்கும் போது, அவர் காலையில் 5 மணிக்கு டெய்லி ஒரு ப்ரேயர் நடத்துவார். அது காலையில் 5 மணிக்கு டெய்லி ஒரு ப்ரேயர் நடக்கும். அந்த ப்ரேயரில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சந்தோஷம்னு ஒரு பையன் வர வந்துடுவோம். அந்த ஈக்குவல் பசங்கள்லேருந்து பெரியவர் வரைக்கும் ஒருத்தர் கையிலும் பைபிள் இல்லாமல் போகவே மாட்டாங்க. எல்லார் கையிலும் பைபிள் இருக்கும். அந்த சந்தோஷ் பையன் தெரியுங்களா, சின்ன பையன் இங்கே வருவான் பாருங்கள். அந்த வயசு பிள்ளைங்கள்லேருந்து முதியோர் வரைக்கும் அந்த 5 மணிக்கு கரெக்டாக அங்கே இருப்பாங்க. எல்லாருமே 5 மணிக்கு டான்னு இருப்பாங்க. நான் அதிகமாக போகல, 5 நாள் தான், ஒரு 15 நாள் தான் போயிருந்தேன். ஆனால் அந்த ப்ரேயருக்கு நாங்கள் வந்து ஒரு 2 நாள் தான் இருந்திருப்பேன். ஏன்னா மற்ற இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. அந்த இடத்துல ஒரு 2 நாள் தான் கலந்துருப்பேன். அப்போ எனக்குள்ள அந்த உணர்வு இருந்தது, சரி நம்ம வந்து இதுமாதிரி 5 மணி ப்ரேயர்லாம் நடத்தணும், அதை வந்து ஜெபிக்கணும், பாஸ்டர்கிட்டலாம் சொல்லணும் அப்படின்லாம் ஒரு இயக்கம் எனக்குள்ளே இருந்தது. சரி அங்கெல்லாம் இருக்கும்போது நம்ம ஜனங்க வருவாங்க, நம்ம ஜனங்க வந்து உக்காந்தா தானே மற்றவங்களும் வருவாங்க அப்படின்னு அந்த உணர்வு எனக்குள்ளே எப்போதும் அந்த இயக்கம் இருந்து கொண்டே இருந்தது பாருங்கள். ஆண்டவராக பார்த்து இந்த இடத்துல கொண்டு வந்ததுமே அப்போயே பாஸ்டர் சொன்னேன், பாஸ்டர் இதுமாதிரி 5 மணிக்கு ஒரு ப்ரேயர் வைக்கலாம், ஜெபம் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா எனக்குள்ளே அந்த ஒரு இயக்கம், அந்த தாகம் இருந்து கொண்டே இருந்ததுனால அவர்கிட்ட சொன்னது அவர் ஓகேன்ட்டார். சரி அவர் சொன்னதுமே அந்த மாதம் பிறந்ததுமே வைக்கணும் அப்படின்னும் போது 2ஆம் தேதியிலேருந்து நம்ம ஆரம்பித்தோம். 2ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கும் போது ஒரு 2 நாள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பலவீனத்தால் வந்து என்னால் வர முடியாமல் லேட்டாக வந்து ஜெபம் பண்ணேன். ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து சில சகோதரர்கள்லாம் சொல்லிட்டேன், நீங்களும் வந்து கலந்துங்க, நீங்களும் வந்து ஜெபம் பண்ணுங்க, எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா நீங்களும் வந்துட்டிங்கன்னா எனக்கு அந்தமாதிரி பலவீனமாக இருக்கும் போது இவங்களோட சப்போர்ட் இருக்கணும். அதேமாதிரி பாஸ்டர் நீங்கள் சொல்லிட்டார். என்னோடய ஏக்கம் வந்து ஆண்டவர் பார்த்தீங்கன்னா பாஸ்டர் மூலியமாக அங்கே அறிவிச்சிட்டார். அவர் பலவீனத்தோடு இருக்கிறாருன்னா யாராவது ஒருத்தர் கூட வந்து ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் வந்து கலந்துங்க, அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கானா இருப்பாருங்க. ஏன் இதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெபிக்க வேண்டும், ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும், துதிக்கணும், நல்லா துதிக்கணும். நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் என்றால் நம்மளுக்காக ஜெபிக்கணும். நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த சிந்தனைகள் ஒழியணும். இப்போ தேவையில்லாத அந்த பாவ இச்ச சிந்தனைகள், போராட்டங்கள் நம்மளை விட்டு வெளியேறணும். ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்வோம், அதுக்கெல்லாம் ஜெபிக்கவே மாட்டோம் பாருங்கள். மற்றவர்களுக்காகனாலும் நம்ம ஜெபிப்போம், நம்மளுக்காக ஜெபிக்கவே மாட்டோம். அப்போ நம்மளுக்காக ஜெபிக்க வேண்டும். நீங்கள் பிசாசின் தந்திரங்கள், அவன் தந்திரம் செய்கிறவன், அவன் பாவம் செய்வான செய்ய மாட்டான், உங்களை பாவம் செய்ய தூண்டுவான். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கண்டிப்பாக தூண்டுவான். என்ன தூண்டிருக்கிறாங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா கமலநாதன் பாஸ்டர் கூட நான் ஜெபிக்கும் போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நிறைய பிசாசுகளை ஓட்டி இருக்கிறோம். அங்கே முடிச்சுட்டு வந்து வீட்டுக்கு வந்தாலும் வீட்டில் வந்து சண்டை தான் நடக்கும், எனக்கு மனைவிக்கும். ஹல்லேலூயா. சண்டை தான் நடக்கும். ஏன்னா போராட்டங்கள் அதிகமாக இருக்கும். இன்றைக்கும் அதே மாதிரி தான் இருக்கிறது. ஏன் நம்ம நீதிமானம் வாழ முடியாதுங்க, பரிசுத்தமாக வாழ முடியாது. பிசாசானவன் தந்திரமாக நம்ம சிந்தனைகளை குழப்புவான். ஹல்லேலூயா. நம்ம எண்ணங்களை குழப்புவான், நம்மளை உண்மையாக இருக்க விட மாட்டான். ஆண்டவருக்கு நம்ம உண்மையாக இருக்கிறோமா, உண்மையாக இருக்க மாட்டோம், ஏதோ ஒரு தவறு பண்ணி கொண்டே இருப்போம் பாருங்கள். ஹல்லேலூயா. அப்போது நம்மளோட வாழ்க்கை முறையை வந்து சரியாக இருக்கிறதா நம்ம தன்னைத்தானே ஆராய வேண்டும். கோபங்கள் வருமா? வரும், கண்டிப்பாக வரும். அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும், நம்ம பாத்திரம் எப்போதும் காலியாக இருக்க வேண்டும்.
அதில் பிசாசு வந்து உள்ளே நுழைஞ்சிட்டான்னு வச்சுக்க, முடிஞ்சு போச்சு நம்ம வீட்டில் எல்லாம். அல்லேலூயா. அப்போ நம்ம பாத்திரம் காலியாக இருக்கும் போது அந்த பாத்திரத்தை எப்படி தண்ணி ஊற்றி கொண்டு இருக்கும்போது அது நிரம்புது, அதேமாதிரி பரிசுத்த ஆவியானவர் நம்ம உள்ளத்தில் வர வேண்டும், பேச வேண்டும். என்கிட்ட பேசுகிறாருங்க, உங்ககிட்ட பேசுகிறாருன்னு நீங்கள் தான் சொல்லணும். அல்லேலூயா. நான் இந்த இடத்துல உண்மையில சொல்கிறேன், நான் தப்பு பண்ணும்போது என்கிட்ட பேசுகிறாரு, நீ செய்யாதேன்றாரு. மீறி செய்யும் போது வீட்டில் பிரச்சனை வருது. அல்லேலூயா. உணர வேண்டும். நம்ம உணர்றதே கிடையாது. நல்ல சத்தியத்தை நம்ம கேட்குறோம்ல, நம்ம உணராமல் என்ன செய்யறது, நம்ம சத்தியத்தை கேட்போம், நல்லா இருக்கணும், அங்கே போனதுமே எல்லாமே மறந்துடுவோம், திருப்பி உள்ளே வந்த பேர் கேட்டால் தெரியாது. அல்லேலூயா. இதுதான் என்னோடய வாழ்க்கையில் கூட இருந்தது. ஆனால் நல்ல ஒரு போதனை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார், நல்ல ஊழியக்காரர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். யாருக்குமே கிடைக்கலங்க இந்தமாரி. எவ்வளோ பெரிய பெரிய சபைகளாக இருக்குது, மெகா சர்ச்சின்லாம் இருக்கிறது, ஒருவருக்கும் கிடைக்காத ஒரு போதனை நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. நம்ம பாக்கியவான் தானே. பாக்கியவான்ன்றா கைகளை தட்டி உற்சாகப்படுத்தலாம் ஆண்டவரை. இது பேர் உற்சாகமே கிடையாது, இது பேர் உற்சாகமே கிடையாது. உண்மையிலே இது உற்சாகம் கிடையாது. நல்லா தட்டணும். ஏன்னா நம்ம பாக்கியவான்க, பாக்கியவாதிகள். நல்ல ஒரு போதனை கிடைச்சிருக்கு நம்மளுக்கு, அது உண்மைன்னு ஏற்றுக்கொண்டிருக்கீங்களா? அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்ம வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு நாளும் தன்னைத்தானே ஆராய வேண்டும். நம்ம ஆராய்ந்து நம்ம செயல்பட வேண்டும். நம்மளுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கும் பாருங்க, ஆண்டவர் நம்மளுக்குள்ளே இருக்கிறார் என்று. அல்லேலூயா. எபிரேயர் புத்தகம் 11ஆம் அதிகாரம். அல்லேலூயா. அப்போது இங்கே திரும்ப கூட பாருங்கள், இன்னொரு வாட்டி வாசிங்களா அதையே. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏன் என்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் தேடுகிறீங்களா? நம்ம சொல்ல முடியுமா, நான் அவரை தேடுகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று? பொய்யான வார்த்தைகள் தான் சொல்லுவோம். ஆமாம், நான் தேடுகிறேன், விசுவாசிக்கிறேன், அவர் எனக்குள்ளே இருக்கிறார். கண்டிப்பாக இருக்க மாட்டார். ஆமே சொல்ல மாட்டீங்க ஆமேன்னு. ஏன்னா இருக்க மாட்டாருங்க. நம்ம விசுவாசிக்கிறதே கிடையாது அவர் இருக்கிறார் என்று. ஏதோ வரோம், ஜபம் பண்ணுறோம், ஏதோ பாஸ்டர் சொல்கிறாரு, எல்லாம் கேட்குறோம். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், அவர் நம்மளோடு கூட இருக்கிறார் என்று நம்ம அறிய வேண்டும். அவர் நம்மளோடு கூட இருக்கிறார் என்று எப்படி அறிய வேண்டும் சொல்லுங்கள்? அவர் நம்மளோடு இருக்கார் என்று எப்படி அறிய வேண்டும்? நம்மளே தன்னைத்தானே ஆராய்ந்து சோதித்து, ஆண்டவரே நான் உனக்கு சித்தமானதை செய்கிறேனா இல்லையா, நான் உன் வார்த்தைகளின்படி நடக்கிறேனா இல்லையான்னு நம்மளே என்ன செய்ய கேட்டுக்கணும். நானே என்னென்ன செய்ய கேட்கணும். ஒவ்வொரு நாளும் கேட்குறேன், ஆனால் மறுநாள் கோபம் வந்தது, ஏதோ ஒரு வேலை சந்திலையோ இல்லை வீட்லேயோ ஏதோ ஒரு பிரச்சனை வந்தது, ஆனால் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். நம்ம கேட்கணுங்க, கேட்டுக்கொண்டே இருக்கணும். என்னது, ஆண்டவரே உனக்கு நான் சித்தமானதை செய்கிறேனா, உன் சித்தத்தின்படி நான் வாழ்கிறேனா? யாராவது ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு நான் இதில் வயசானவங்களெல்லாம் கேட்கல, ஏன்னா அவங்களால முடியாத காரியத்தை நம்ம அவங்களுக்கு திணிக்கக்கூடாது. நம்ம வாலிபராக இருக்கிற சகோதரன் சகோதரிமார்கள் ஒவ்வொருவருக்கும் இது பொருந்தும். அவருக்கு சித்தமானதை நம்ம செய்கிறோமா? அல்லேலூயா. அடுத்ததாக ரொம்ப அழகான ஒரு விஷயம், பவுல் அடியார் ஆண்டவருக்கு தரிசனம் ஆகும்போது ஒரு கேள்வி தான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? அவர் முதல் நாள் தரிசனமானாருங்க. முதல் நாள் தரிசனத்திலே அவர் கேட்ட ஒரே கேள்வி, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? நம்ம எத்தனை வருஷம் காச்சு ரட்சிக்கப்பட்டு? என்றைக்காவது ஒரு வார்த்தை கேட்டுருப்போமா ஆண்டவர்கிட்ட? ஜபம் பண்ணும் போது, வேதத்தை வாசிக்கும் போது அப்படியே கண்கள் மூடி, ஆண்டவரே நான் என்னப்பா செய்யணும்? அதனால் நம்ம வீட்டில் இருக்கிற அப்பாவுக்கு மட்டும் நம்ம சொல்லுவோம் பாரு, அப்பா நான் என்ன செய்யணும்? இட்லி வாங்கிட்டுமா, சாப்பாடு வாங்கிட்டுமா, பிரியாணி வாங்கிட்டுமாப்பா? அல்லேலூயா. கேட்குறோமா இல்லையாங்க? ஆனால் இந்த உலகத்தை உண்டாக்கின தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், கர்த்தாவின் கர்த்தர், சகலத்தை உண்டாக்கினவர் நம்மளோடு கூட இருக்கிறாருன்னும் போது அவர் எப்படியாப்பட்டவருங்க, அதிசயமானவர்ல. அவர்கிட்ட நம்ம என்ன செய்கிறோம்? அப்பா நான் என்ன செய்ய வேண்டும்? நேற்று கூடங்க, நேற்று இந்த எலெக்ஷன் பேப்பர்லாம் பார்க்குறாங்க இல்லையா, அந்த கேங்க் இது போட்டிருந்தாங்க,
அதில் உட்காந்து அப்படியே பேசின்னு இருக்கும்போது ஏறணும் அந்த சகோதரிக்கிட்ட ஒரு வாட்டி பேசும்போது எனக்கு அதிகமாக பேச நேரம் இல்லாமல் போச்சு. ஆனால் நேற்று கொஞ்சம் நல்ல வாய்ப்பு கிடச்சி. அவங்களா தான் ஆரம்பித்தாங்க, நீங்கள் எப்படி கிறிஸ்துக்குள்ளே போனீங்க, உங்கள் பேர் முருகன் தானே அப்படின்னாங்க. நல்லதுங்க. அப்படியே உக்காந்துட்டு அந்த இடத்துல எத்தனை மணிக்கு, 1 மணிக்கு 2 மணி வரலும் பேசின்னு இருக்கிறோம். நான் பேசும்போது நான் சொன்னால், நான் ரட்சிக்கப்பட்டேன்னும் போது நான் எப்படி போய் சேர்ந்தேன்னு ஒன்றே நான் சர்ச்சுக்கு போட்டேன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க இல்லையா? அப்போது நம்மளோட வாழ்க்கையில் நம்மளுக்கு நடந்த சம்பவத்தை அவங்களுக்கு கதையாக அந்த ஸ்டோரியை சொன்னேன், சாட்சியை சொன்னேன். இது மாதிரிங்க எனக்கு இவ்வளோ பிரச்சனையாச்சு, இந்த எங்கள் குடும்பத்தில் இவ்வளோ பலவீனத்தோடு இருந்தோம், போராட்டத்தோடு இருந்தோம், எல்லா காரியங்களும் அப்படியே பேசி கொண்டே வந்தோம். இல்லைங்க நீங்கள் எப்படி கிறிஸ்துக்குள்ளே போனீங்க அதை சொல்லுங்கள் போதே அப்படின்னாங்க. அதை தாங்க சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நான் இங்கே வந்து எதெல்லாம் ஆராதனை பண்ணி கொண்டு வந்தேன், எதுக்கெல்லாம் நான் பாத யாத்திரை போனேன், எல்லா விஷயமும் சொன்னேன். சொல்லி முடித்துட்டு லாஸ்ட்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்குள்ளே ஒரு பாரம் இருந்தது. அந்த பாரம் எப்போத்தில் இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா, நான் வந்து ஒரு 20 வயசு இருக்குன்னு வச்சிங்களேன். நான் வந்து வேப்பேரி போலீஸ் ஸ்டேஷன் வேலை செய்கிறேன். நாங்கள் ஒரு கம்பி கம்பெனியில். அப்போ வேலை செய்யிட்டு வாரத்துக்கு ஒரு நாள் அந்த ஓய்வு நாள் நல்லா தூங்குவேன். 10 மணி வரலும் தூங்குவாங்க. எது ஞாயிற்றுக்கிழமைனா நல்லா தூங்குவேன். தூங்கி எழுந்துச்சி வரும்போது இந்த இடம்லாம் காலியாக இருக்கும். இந்த கர்மல் சபையில் ஆராதனை, துதி ஆராதனை நடக்கும் பாருங்கள். எனக்குள்ள ஒரு உணர்வு ஆட்டோமேட்டிக்காக வரும் பாருங்கள். நானும் எப்போ சர்ச்சுக்கு போவேன், அது நானும் சர்ச்சில் போய் இப்படிலாம் பாடி ஆராதனை செய்து கடவுளை ஆராதிப்போமா, என்ன அறியாமலே வந்த ஒரு உணர்வு. நான் உட்காந்து இருக்கும்போது 20 வயசு இருக்கும். ஆனால் காலங்கள் கடந்து போனது. எங்கள் மனைவி நிமித்தமாக ஆண்டவர் என்னை ரட்சிக்கும்படியாக கிருபை தந்திருந்தார். அல்லேலூயா. அவங்க இல்லைன்னா கண்டிப்பாக நான் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டேன். ஆண்டவர் ஏதோ ஒரு வழியை காட்டுவார் இல்லைங்களா, நம்ம மனம் திரும்புறதுக்கு. அதை போல் ரட்சிப்புக்குள் நடத்தும்படியாக ஆண்டவர் வந்து என் மனைவி மூலிமா, ஏன்னா அவங்களுக்கு நிமித்தமாக தான் கடவுளை நான் தேட ஆரம்பித்தேன். எனக்குள்ள ஒரு பாரம் இருந்தது. அந்த பாரம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஆபிரகாம் சகோதரன்கிட்ட சொன்னேன், அம்பா நான் சர்ச்சுக்கு போகலான்னு ஆசைப்பட்றேன், என்னை இட்டுன்னு போய் சர்ச்சில் சேரணும் போது போனோம். அப்போது இதை தான் அவங்ககிட்ட சொல்லி கொண்டு இருக்கிறேன். இந்த மாதிரி தாங்க நான் போனேன். என்னோடய வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது, இவ்வளோ பாரங்கள் இருக்கும்போது, இவ்வளோ போராட்டங்கள் இருக்கும்போது நான் சபைக்கு போக ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லி கொண்டு இருந்தேன். அப்போ சொல்லி கொண்டு இருக்கும்போது அவங்கக்கிட்ட கடவுளை பற்றி சொல்லணும். அவர் யார், அவர் எப்படியாப்பட்ட, அவர் குணாதிசயங்கள் என்ன அப்படின்னு சொல்லும் போது, அவர் அன்புள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர், அவர் தயவுள்ளவர். யாருக்கெல்லாம்னா பாவம் செய்கிறவர்களுக்கு. யாருக்கு? பாவம் செய்கிறவர்களுக்கு. அவர் நீதிமானை தேடி வரலங்க, பாவிகளை தேடி வந்தவர். பாவிகளை ரட்சிக்கும்படியாக வந்தார். நான் கூட அங்கே சண்டே கிளாஸுக்கெல்லாம் போயிருக்கிறேன். என்ன சொன்னாங்க? சண்டே கிளாஸுக்கு போயிருக்கிறேன், நிறைய கிஃப்டெல்லாம் வாங்கியிருக்கிறேன். நான் ஏசப்பான்னு சொன்னால் எங்கள் வீட்டுக்கார் திட்டுவார். அப்போது நம்மளுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இருக்கும் பாரு. ஒரு ரட்சிக்கப்படாதவங்களுக்கு ஒரு சுவிசேஷத்தை ஆண்டவர் சொல்ல வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போது என்றைக்கு அவங்க ரட்சிக்கப்படங்களோட, நான் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டேன், எனக்கு ஒருத்தர் ஜெபித்து இருப்பாங்க, எனக்கு ஒருத்தர் சுவிசேஷம் சொல்லியிருப்பாங்க. அது நாட்கள் கடந்து போய் ஒரு நாள் நான் ரட்சிக்கப்பட்டேன், மீட்கப்பட்டேன். அதே போல் அவங்க ரட்சிக்கப்படலாம், அவங்களுக்காக நம்ம ஜெபம் செய்யலாம். அல்லேலூயா. அப்போது நம்மளோட வாழ்க்கையை வந்து மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்போது நம்ம சாட்சியாக இருக்க வேண்டும்னா நம்ம முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன் இதை நான் சொல்லிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த இடத்துல நிறைய பேருக்கு தெரியும், நான் அதிகமாக யார்கிட்டையுமே பேச மாட்டேன். ஆனாலும் அதெல்லாம் வந்து என்ன செய்ய, கடவுள் என்னை ரட்சித்தார், என்னை மீட்டெடுத்து இருக்கிறார். அப்போது நான் வந்து மற்றவங்களோடு பேசினா தான், நான் வந்து அன்பு செலுத்தினா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா மற்றவர்களோடு இணைக்க முடியும், அவங்களோட பழக முடியும், பேச முடியும், அவங்களுக்கு சர்ச்சைக்கு கொண்டு வர முடியும். அப்போது நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு எல்லார்கிட்டையும் பேச ஆரம்பித்தேன். அல்லேலூயா. நீங்கள் கூட யார்கிட்டையும் பேசலாம், தயவுசெய்து பேசுகிறீங்க. அப்புறம் நீங்கள் ரட்சிக்கப்பட்டதுக்கு அர்த்தமே இருக்காது. ரட்சிக்கப்பட்டதுக்கு அர்த்தமே கிடையாது. இயேசுவும் கூட இருக்காருன்னா பொய். இயேசுவும் கூட இல்லவே இல்லை. ஏன்னா நான் வந்து இப்போ எனக்கு விரோதின்னு சொல்லிக்க என்கிட்ட யாருமே கிடையாது, என்னால் சொல்ல முடியும். ஆனால் எனக்குள்ளே வந்து சின்ன விஷயங்கள் இருக்கிறது. இந்த கோபங்கள், இந்த என்ன சொல்லுது, கோபம் தான் வரும். கசப்பெல்லாம் யார் மேலேயும் கிடையாது. அல்லேலூயா. கசப்பு என்பது எனக்கு யார் மேலேயுமே கிடையாது. ஓப்பனாக நான் சொல்லுவேன். இங்கேயும் சரி, வேலை சந்திலையும் சரி, எங்கள் வீட்லேயும் சரி, கோபம்ன்றது எல்லாருக்கும் வரல. இயேசு கிறிஸ்து கூட கோபம் வந்ததில்லை. அந்த மாதிரி எனக்கும் வேலை சந்திலே வீட்லேயே ஏதாவது செய்யும் போது கோபம் வர தான் செய்யும். உடனே வந்து சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி பேசுகிறீங்கன்னு சொல்கிற மாதிரி நானும் பேசிடுவோம், அவங்களும் பேசிடுவாங்க, எல்லாரும் சமாதானம் இருப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் அவ்விதமாக நம்மளை நடத்துகிறவர். அப்போது நம்ம என்ன செய்யணும், விசுவாசம் என்கின்ற பரீட்சைக்குள்ளே நம்ம இருக்கிறோம்.
ஆண்டவருக்குள்ள நம்ம ஜெயிக்க வேண்டும். பிசாசு நம்மளை ஆண்டவருக்குள்ளேருந்து அந்த உறவுலேருந்து நம்மள என்ன செய்வான்? பிரிக்க தான் பார்ப்பான். அல்லேலூயா. அப்போது விசுவாசம் என்ற தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்மளுக்குள்ள இருக்கக்கூடாது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமில்லாத கூடாத காரியத்தை என்னென்றால், தேவனிடத்தில் சேருகிறவன் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். அப்போது நம்மளுக்குள் பலன் அளிக்கிறவராக அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போது நம்மளுக்கு பலன் அளிக்கிற நம்ம ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்கிறோம்ன்றத நம்ம பார்க்க வேண்டும். கண்களை மூடி நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? அவர் உண்டு என்று விசுவாசிக்கிறவர்கள் நம்ம அவருக்கு உண்மையாக இருப்போமா? என்னையும் சேர்த்து தான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நம்மளை தன்னைத்தானே ஆராய்ந்து சோதித்து பார்க்க வேண்டும். நம்ம வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க வேண்டும். கொஞ்ச நேரம் அப்படியே நன்றி செலுத்தி ஜெபிக்கலாமே. எங்கள் அதிகமாக நேசிக்கும் எங்கள் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இந்த நாளில் கூட ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரே நீ கொடுத்த ஊழியக்காருக்காக, நல்ல போதனைக்காக, நல்ல சபைக்காக, நல்ல ஒரு சபை குடும்பமாக நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள்ள ஆண்டவர் ஊற்றுவோம் ஆண்டவரே. நீர் எங்களை நடத்துவீராக. எங்களை ஆண்டவரே நீங்கள் தொடுங்கப்பா. எங்கள் குற்றத்தில் எங்களை நீக்கி விடுதலை தாங்க ஆண்டவரே. நாங்கள் மற்றவர்களை மன்னிக்கிறவர்களாக, அவங்களை ஏற்றுக்கொள்வர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் அல்லவா? அவ்விதமாக அல்லவா நாங்கள் வார்த்தைகளை கேட்கிறோம். நீங்கள் எங்களை நடத்துங்க. உன் நாமும் எங்கள் மூலியமாக மகிமைப்படட்டும் ஆண்டவரே. தாழ்த்திரோம் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். தேங்க்யூ. தாழ்மையுள்ளவர்களுக்கு ஆண்டவர் கிருபையை கொடுக்கிறார். கிருபை என்பது ஒரு பெரிய உதவி. நிறைய காரியங்களை நாம் இன்னைக்கு கேட்டோம். ஒரு விஷயத்தை மாத்திரம் உங்களை ஆராய்ந்து பார்ப்பதற்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நாம் யாருக்கும் அடிமை அல்ல. யாருக்கும் அடிமையாக இருக்குமா? கணவன் மனைவிக்கு அடிமை அல்ல, மனைவியும் கணவனுக்கு அடிமை அல்ல, பிள்ளைகளும் பெற்றோருக்கு அடிமை அல்ல, பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கு அடிமை அல்ல. எல்லாமே அன்பின் நிமித்தமாக போகக்கூடிய உறவு. ஆனால் சில கெட்ட குணங்களுக்கு நம்ம அடிமையாக இருக்கிறோம்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். என்ன கெட்ட குணங்களுக்கு அடிமையாக இருக்கிறோமோ அதுதான் நம்மை நடத்துகிறது. பார்த்துருக்கீங்களா? என்ன கெட்ட குணத்திற்கு நாம் அடிமையாக இருக்கிறோமோ அது நம்மை நடத்துகிறது. ஆதியாகமம் புஸ்தகம் தான் நமக்கு நிறைய இந்த 3 அதிகாரங்கள் ரொம்ப முக்கியமானது. ஆபேலுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டதுனால காயினுக்கு ஒரு பொறாமை வந்துடுச்சுல்ல. பொறாமை வந்துச்சா இல்லையா? ஆபேலுடைய காணிக்கை ஆபேலுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா ஆபேலை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார், எனவே காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. காயினுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படலைன்னா காயின் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, எனவே காயின் என்ன காணிக்கை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. இதுதான் அங்கே உள்ள சம்பவம். அங்கே கொடுக்குற காணிக்கை முக்கியம் இல்லை, கொடுக்குற ஆள் தான் முக்கியம். அந்த ஆளை நாம் ஏற்றுக்கொள்வோம் என்றால் அவர் நல்லது கொடுத்தாலும் கெட்டது கொடுத்தாலும் நம்ம ஏற்றுக்கொள்ள. ஒரு ஆளை பிடிக்கலைன்னா அவன் நல்லதே கொடுத்தாலும் என்ன பண்ண மாட்டோம்? வாங்க மாட்டோம். அப்போ ஆபேலுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டதுனால காயினுக்கு என்ன வந்துச்சு? உள்ள பொறாமை வந்துச்சு. பொறாமை ஒரு கெட்ட குணம் வந்ததுனால பொறாமை அவனை எங்கே கொண்டு போச்சு? அவனை ஒரு கொலை செய்யும்படி கொண்டு போயிடுச்சுல்ல. இப்படி தான் ஒவ்வொரு கெட்ட குணமும். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை கொடுக்கிறார் அல்லது கடவுள் உதவி செய்கிறார். தாழ்மை என்பது என்னன்னா எல்லா நல்ல குணங்களையும் உள்ளடக்கிய ஒரு வாழ்க்கை முறை. எல்லா நல்ல குணங்களையும் தாழ்மையான ஒன்று. நான் போட்டுனுக்கிற ட்ரெஸ்ஸு பார்த்தீங்களா, நான் எப்படி இருக்கேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் கிடையாது. குணங்களின் அடிப்படையில் தான் வாழ்க்கை முறையே. எல்லா நல்ல குணங்களும் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்குமானால் அவனை மற்றவர்கள் பார்த்து சொல்வார்கள், இவன் நல்ல தாழ்மையுள்ள மனிதன். அவன் பணம் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம்.
ஆனால் அந்த குணம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குணம்லாம் பணத்தெல்லாம் ஒரு பொருட்டாக நினைக்காது. மற்றவர்களை பெரியவர்களாய் நினைக்கும் அந்த குணம், மற்றவர்களை மதிக்க செய்யும் அந்த குணம், இதுக்கெல்லாம் பேர் தான் தாழ்மை. அல்லேலூயா. அப்போது சின்ன சின்ன விஷயங்கள், நம்ம கோபம் இருக்குன்னு வச்சுங்களேன், யாருக்கெல்லாம் கோபம் வரும்? உண்மையாக கை தூக்குங்க. கோபம் யாருக்கெல்லாம் வரும்? சரி, கோபத்துக்கு நீங்கள் அடிமையாக இருக்கீங்களா? கோபம் வருது, தப்பே இல்லை. கோபத்துக்கு அடிமையாக இருந்தீங்கன்னா அந்த கோபம் உங்களை வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போயிடும். புரியுதுங்களா? கோபப்படுறது தப்பு இல்லை, நல்ல விஷயத்துக்கும் கோபப்படணும். ஆனால் கோபத்திற்கு நீங்கள் அடிமையாக இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய கண்ட்ரோலை நீங்கள் இழந்துருவீங்க. உங்கள் சுய வாழ்க்கையை நீங்கள் இழந்துருவீங்க. என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் உங்களை ஒரு இடத்துக்கு கொண்டு போயிடும் பாருங்க. அதுதான் கோபத்துக்கு அடிமையாக இருப்பது. என்ன பேசுகிறோன்னு தெரியாது, என்ன பண்ணுறோன்னு தெரியாது. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கோபம் வந்துச்சுன்னா எதிரில் டிவி இருந்தால் டிவி உடையும், பீரோ இருந்தால் பீரோ, சில பீரோவில் அழுவும் இல்லை, பீரோ உடையும், பீரோ கண்ணாடி உடையும், செல்லு உடையும். இதெல்லாம் இப்போ மனுஷன் என்ன நிலைமையில் ஆகுறது பார்த்துருக்கீங்களா? அதுதான் அடிமைதனம். கடவுள் உங்களை ஒன்றுத்துக்கு அடிமையிலாக இராதிருங்கள்ன்றாரு. கோபத்தை ஒரே ஒரு குணம் தான் சொல்கிறேன், நிறைய குணம் இருக்குது. பொறாமை இருக்குது, பெருமை இருக்குது, எரிச்சல் இருக்குது. சிலர் ஒரு குணத்துக்கு அடிமையாக இருக்க பாருங்க, யாரை பார்த்தாலும் குறை சொல்கிறது. பார்த்துருக்கீங்களா? யாரும் அவங்களுக்கு விட்டு வைக்கிறதே கிடையாது. ஒரு விஷயம் நல்லா கவனிச்சுங்க, ஒருவன் உங்களிடத்தில் அடுத்தவனை குறை சொல்வான் என்றால் உங்களை பற்றி அடுத்தடுத்து போய் திரும்ப போய் சொல்லுவான். ஆனால் அப்படிப்பட்டது காது கொடுத்து கேட்காம இருந்தீங்கன்னா நல்லது. அப்போ நாம் எந்த குணத்திற்கும், எந்த தீய குணத்திற்கும் அடிமைகள் ஆகாதிருங்கள். அப்படி அடிமை இல்லாது இருந்தாலுமே தாழ்மையாக இருக்கணும்னு அர்த்தம். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணணும். யோசித்து பாருங்கள், எத்தனை முறை கோவப்பட்டு எத்தனை பேரை சேதப்படுத்தி இருப்போம். கோவப்படுறதுனால நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள், ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்குது, நீங்கள் கோபப்படுவதினாலே முதல் பாதிப்பு அடுத்தவர்களுக்கல்ல உங்களுக்கு தான் பாதிப்பு. உங்களுடைய ரத்தம் பிளட்டு லாஸ் ஆகுது, உங்களுடைய மிக முக்கியமான உறுப்பு லிவர் பாதிக்கப்படுது, உள்ளே இருக்க எல்லா உறுப்பும் பாதிக்கப்படும். கோவப்பட்டீங்கன்னா உங்களுக்கு முதல்ல கெடுதல் அது. அடுத்தவனையும் நமக்கு எடுத்துடுறோம் கோவப்பட்டு. என்ன பேசுகிறோன்னு தெரியாது. நீங்கள் ஒன்று பேசினா அடுத்த ஆள் 2 பேசுவாங்க, திரும்ப நீங்கள் 2 பேசுமா அடுத்த ஆள் 2 பேசுவாங்க. கடைசியில் எங்கே போய் முடியாது? பெரிய சண்டையில் போய் முடியும். நான் அடிக்கடிக்கு சொல்கிறது, திருமணமானவங்க டீயை குடிச்சிட்டு டம்ளரை வச்சது யார் அந்த டம்ளரை எடுப்போம் என்கிற ஒரு சின்ன சண்டையில் கோவப்பட்டு பிரிஞ்சு போன குடும்பம் இருக்குது. நீ எடுக்கல, நான் எடுத்து வைக்கிறேன், அவ்வளோதான், முடிஞ்சு போயிடுச்சு. இப்படியெல்லாம் கோவப்பட்டு பிரிஞ்சு போயிருக்காங்க. தாழ்மை உள்ளவர்களுக்கோ கடவுள் உதவி செய்கிறார். அப்போ அந்த குணங்களை நாம் எதிர்பார்க்கணும். நல்ல குணங்கள், அன்பு இருக்கணும். அன்புக்குள்ளே தான் எல்லா குணங்களும் வந்துடும் பாருங்கள். அன்பு இருந்துச்சுன்னா பொறுமை இருக்கும், அன்பு இருந்துச்சுன்னா விட்டு கொடுத்தல் இருக்கும், அன்பு இருந்துச்சுன்னா ஏற்றுக்கொள்ளுதல் இருக்கும், அன்பு இருந்துச்சுன்னா நம்ம விட மற்றவங்களை மதிப்போம், மேன்மையாக நினைப்போம். படித்தவன் படிக்காதவன், ஏழை பணக்காரன், கருப்பாக இருக்கான் வெள்ளையாக இருக்கான், அதெல்லாம் கிடையவே கிடையாது. பிள்ளைகளை நேசிப்போம் அன்பு இருந்துச்சுன்னா. மன்னிப்போம் அன்பு இருந்துச்சுன்னா. என்ன பண்ணுவோம்? மன்னிப்பு இருக்கும். எல்லாமே அந்த அன்புக்குள்ளே அடங்கிடுது பாருங்க. அன்பு இருந்துச்சுன்னா மற்றவங்க மேலே பொறாமைப்பட மாட்டோம், கோல் சொல்ல மாட்டோம். நம்மை போலவே அவங்களையும் என்ன பண்ணுவோம்? ஒரு மனிதனாக எண்ணுவோம். இதெல்லாம் தான். இதெல்லாம் குடும்பத்தில் இருந்தால் எப்படி இருக்கும் பாருங்கள். அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கல்ல? அந்த மாதிரி குடும்பத்தை தான் கடவுள் விரும்புகிறாரு. அதற்காக தான் கடவுள் பூமிக்கு வந்தார். கிறிஸ்தவம் அதை தான் போதிக்கிறது. நீங்கள் நல்லா இருங்கள், அவர் உங்களுக்கு தேவையானது செய்வார். ஒரு குறைவில்லாமல் கடவுள் உங்களை நடத்துவார். கடவுள் தனக்காக எதாவது வச்சுக்க போகிறாரா? எதையும் வச்சுக்க போகிறதில்லை. அவரே நமக்காய் பலியை கொடுத்தார். வேற என்னத்தை அவர் வச்சுக்க போகிறார்? நீங்கள் நல்ல குணம் உள்ளவளாய் வாழ வேண்டும் என்று தான் விரும்புகிறார்.
அப்படி தான் அவர் வாழ்ந்து காண்பிச்சார். யாரெல்லாம் ஒதுக்கப்பட்டு வெறுக்கப்பட்டு இருந்தாங்களோ அவங்களெல்லாம் தேடி போனார் அவர். தேடி போனது மாத்திரம் இல்லை, அவர் அப்படி தான் சொல்கிறாரு, பசியாயிருந்தா சோறு கொடு, தாகமாயிருந்தா கூப்பிட்டு தண்ணி கொடு, துணி இல்லையா அவனுக்கு ஒரு துணியை எடுத்து கொடு, குளிர் அவனுக்கு போர்வையை கொடு. இதெல்லாம் ஆண்டவர் சொல்கிறார். வியாதியாக இருக்கானா அவனை போய் விசாரி, துக்கமாக இருக்கணும் போய் விசாரி, துக்கப்படுறவனோடு போய் நீயும் துக்கப்படு. அவன் சந்தோஷமாக இருந்தால் நீயும் போய் சந்தோஷப்படு. அவனுக்கு எப்படி சந்தோஷம் வந்து பொறாமைப்படாது, அவன் சந்தோஷப்பட்ட கூட போய் சந்தோஷப்படு. இதுதான் நல்ல மனிதர்களுடைய நிலைமை. இப்படி வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அதற்கு பேர் தான் தாழ்மை. லேலுயா. இந்த ஒரு வார்த்தைக்குள்ளே உள்ள இருக்குதில்ல, நிறைய அவரும் சொல்லியிருக்கார், நிறைய இருக்குது இந்த ஒரு வார்த்தைக்குள்ள. தாழ்மைன்னு ஒன்று நாம் இப்படி போகிறது அப்படி போகிறது இல்லை, உள்ள நல்ல கெட்ட குணால் தான் வச்சுக்கிட்டு வேஷம் போடவே கூடாது. நாம் நடிகர்களாக இருக்கக்கூடாது, உண்மையான மக்களாக இருக்கணும். அல்லேலூயா. அப்போ இனி எதுக்கும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அடிமையாக இருக்கக்கூடாது. எதுவும் உங்களை அடிமைப்படுத்தக்கூடாது. கோபமோ பொறாமையோ பெருமையோ எதுவும் உங்களை அடிமைப்படுத்தக்கூடாது. அப்போ உங்களை பற்றி மற்றவங்க பெருமையாக பேசுவாங்கல்ல, உங்கள் குணத்தை பற்றி மற்றவர்கள் பெருமையாக பேசுவார்கள். நாம் எல்லோரும் எழுந்து நிற்கலாமே. இந்த மகா அலெக்சாண்டரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களே, பல நாடுகளை கைப்பற்றினவர் மகா அலெக்சாண்டர். இந்தியாவை வந்து கைப்பற்ற வந்தார், ரொம்ப போராடினார், கடைசியில் முடியல. அவர் திரும்பி போகும்போது யாராவது ஒரு ஞானியாவது இந்தியாவில் கூட்டிகிட்டு போயிடணும்னு விரும்பினார். அப்போது அவர் காதில் கேட்சி, இந்த இடத்துல ஒரு முனிவர் இருக்கார், நீ கூட்டிகிட்டு போன்ட்டு. நேராக படையோடு போனார். முனிவர் உட்காந்துட்டு இருக்காராம். முனிவர்கிட்ட சொன்னாராம், ஏன்ச்சு என் கூட வா, எங்கள் நாட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு. அது முனிவர் சொன்னாராம், நான் ஏன் உங்கள் நாட்டுக்கு வரணும், இங்கே எனக்கு எல்லாமே இருக்குது, நல்லா தான் இருக்கேன், நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எல்லாம் கிடைக்குது அப்படின்ட்டு. நான் யார் தெரியுமா, எல்லா நாடுகளையும் நான் வென்றவன், நான் மகா அலெக்சாண்டர் அப்படின்னாரு. இருந்துக்கோ இருந்துக்கோ. அலெக்சாண்டருக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை என்னென்னா, அவனுக்கு மறுமொழி யாரும் சொல்லக்கூடாது. இதுதான் அலெக்சாண்டருக்கு ஒரு பெரிய குணம். யாரும் தான் சொன்னது நடந்துடணும், பிடிக்காத மறுமொழி பேசக்கூடாது. அப்போது என் கூட வா அப்படின்ட்டு. நான் வரமாட்டேன்னாரு. அவனுக்கு கோவம் வந்துடுச்சு, நான் உன்னை இப்போவே வெட்டி போட்டுருவேன்னு. திடீர்னு பட்டயத்தை எடுத்தார், கழுத்தில் கொண்டு போய் வச்சுட்டாரு. அப்போ அந்த முனிவர் சொன்னாராம், நீ எல்லாத்தையும் வென்றிருக்கலாம், பெரிய ஆளாக இருக்கலாம், ஆனால் நீ எனக்கு அடிமை அப்படின்னாராம். எப்படி இருந்திருக்கேன் பாருங்க அந்த அலெக்சாண்டருக்கு. என்ன நீ சொல்கிற? ஆமாம், எனக்கு இல்லாத ஒன்று உனக்கு இருக்கிறது. நீ கோபப்பட்டாய், கோபப்பட்டு உன் பட்டயத்தை எடுத்து என் கழுத்தில் வச்சுட்ட. நீ கோபத்துக்கு அடிமையாக இருக்கா, நான் கோபத்துக்கு அடிமை இல்லை, எனவே நீ எனக்கு அடிமைன்னாராம். அப்போ தான் கொஞ்சம் மூளை வந்துச்சான் அலெக்சாண்டருக்கு. கோபத்தினால் எதையும் சாதிக்க முடியாது என்பது விட்டுட்டு தான் வழியே போயிட்டாராம். சில இதெல்லாம் கேட்கும் போது நல்லா இருக்குல்ல, ஆனால் அப்படியே வாழ்ந்தோம்னா எவ்வளோ நல்லா இருக்கல்ல. இன்னைக்கு கோபம் வந்து நிறைய விஷயங்களை இழந்து இருக்குது, நிறைய சொல்ல முடியும். அந்த கோபத்தினாலே இழப்புகள்லாம் நிறைய இருந்ததெல்லாம். ஆனால் நம்மை மாற்றிக்கொள்வோம். நான் ஒரு வார்த்தை அழுத்த திருத்தமாய் சொல்லுகிறேன், நீங்கள் மாறாமல் உங்களை யாரும் மாற்ற முடியாது. சரிதானே? நீங்கள் மாறாமல் உங்களை யாரும், அன்பான மனைவி அன்பான கணவன் உங்களை மாற்றிட மாற்றவே முடியாது. நீங்களாம் மாறினா தான் உண்டு. பிள்ளைகளே நீங்கள் மாற்ற முடியாது. பிள்ளைங்களுக்கு நல்ல அறிவுரைகளை சொல்லிக்கிட்டே இருக்கணும். கேட்க கேட்க பிள்ளைகளாக மாறினா தான் உண்டு. அதனால் முதலாவது நாம் மாறுவோம், மற்றவர்களுக்கு நல்ல விஷயங்களை நாம் சொல்லிக் கொடுப்போம். கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பிதாவே, நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை ஆராதனைக்கு நன்றி. இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் நின்று கொண்டிருக்கிறோம் என்றால் இப்படி கிருபை என்பதை நாங்கள் உணர்கிறோம். கடவுளுடைய உதவிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நிர்மூலமாகாதிருப்பது இப்படி சுத்த கிருபை ஆண்டவரே. இன்றைக்கு நீர் எங்களுக்கு நல்ல சுகத்தையும் ஜீவனையும் கொடுத்தீங்களே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாங்கள் உமக்கு உண்மையுள்ளவர்களாகவும்
பிறருக்கு நாங்கள் நன்றி அறிதல் உள்ளவர்களாகவும் நன்மை செய்கிறவர்களாக இருக்க ஆவியானவர் எங்களுக்கு தொடர்ந்து அனுகிரகம் செய்வீராக. உமக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். கர்த்தர் தொடர்ந்து நடத்துவீராக. சபையாரை முழுவதும் அர்ப்பணிக்கிறோம். தனித்தனியாக குடும்பமாக தனித்தனியாக எல்லா பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நல்ல குணங்களோடு உடைய பிள்ளைகள் வாழட்டும். நல்ல குணங்களை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கட்டும். நற்செயல்களை கற்றுக் கொடுக்கட்டும். எப்பொழுதும் தாழ்மையுள்ளவர்களாக இருக்க கடவுள் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. மக்கள் நன்றி செலுத்துகிறோம். கையின் பிரயாசங்களை ஆசிர்வதிங்க, வருமானங்களை ஆசிர்வதிங்க. எந்த தீமையான செலவுகளுக்கும் ஆண்டவரே அந்த பணம் போகக்கூடாது. எல்லா சம்பாதிக்கிற ஒவ்வொரு பணமும் நன்மையான காரியங்களுக்கு செலவிடப்படட்டும். பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக. தேவைகள் சந்திக்கப்படட்டும். சரீரத்தில் நல்ல சுகம் உண்டாகி இருக்கட்டும். கர்த்தர் தொடர்ந்து உதவி செய்வீராக. முழு குடும்பமாக உடைய பிரசன்னத்தில் அர்ப்பணிக்கிறோம். இன்றைக்கு வர தடைப்பட்டிருக்க எல்லா குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் அவர்களையும் ஆசீர்வதிங்க, நடத்துங்க. துதிகன மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமே. நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென்.